நல்லா இருந்துச்சு. படம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் அதான் கண்டிப்பா தியேட்டர் வந்து பாருங்க. ஒரு கடல்ல இருக்க ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்தது. காமெடி ப்ளஸ் த்ரில்லர் ரெண்டுமே. ஒரு சில நேரத்தில் திகுதிகன்னு இருக்கும், ஒரு சில நேரத்தில் அந்த சிரிப்பாக இருக்கும். எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருந்துச்சு. எல்லாருமே தனிப்பட்ட வகையில் எல்லாருமே வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி இதுதான். எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாரு. ஒரு போட்டில் இவ்வளோ விஷயங்கள் சொல்லலான்ட்டு சார் ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தாரு. படத்தில் எல்லாருமே சார் ஒருத்தரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைன்னு சொல்லவே முடியாது. ஒருத்தர் ஸ்கோர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த இடத்துல அந்த இடத்துல எல்லாருமே ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சுற்றி உங்களை சுற்றி தண்ணி இருக்குது. அந்த கடலில் அந்த படகுல மாட்டிக்கிட்ட பிறகு அடுத்தடுத்து பிரச்சனைகள் இருக்குது. சுறா வருது, எலி இருக்குது, நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. நல்லா இருக்குது படம். ஸோ நம்மளும் கடலில் இருக்க ஃபீல் இருக்கும். ஒரு மாதிரி வாட்சபிள் படம் தான். நீங்கள் கண்டிப்பாக தியேட்டர் வந்து பாருங்கள். கடலில் இருக்க ஃபீல் இருக்கும். கடலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா போட் வந்து பாருங்கள். போர் அடிக்காம தான் போகுது. அது ஒரு 10 பேர் போட்டில் போகிறாங்கன்னா 11ஆவது ஆள் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் வந்து கூட வந்து ட்ராவல் பண்ண ஃபீல் எனக்கு இன்னும் இருக்குது. சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு கர்நாடிக் மியூசிக் ப்ளஸ் அந்த கானா வரும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது கேட்கவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான மூவி மாதிரி இருந்துச்சு. அது என்ன சொல்கிறது, ஃபேமிலியாக வந்து எல்லாருமே ரசிக்கக்கூடிய ஃபிலிமாக இருக்கும். படம் ஆரம்பிச்சிலேருந்து கிளைமேக்ஸ் வரலையுமே ஃபுல்லாக போட்டில் தான் போகுது கதை. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே காமெடி ஆர்டிஸ்ட். யோகி பாபு, மதுமிதா, சாம்ஸு எல்லாம் மொத்தம் சின்னி ஜெயின் சார் இதெல்லாம் இருக்கும்போது ரைட்டு பாஸ்கர் சார் இருக்கார். காமெடியாக தான் இருக்கும். நானும் ஒரு அந்த எண்ணத்தில் தான் உட்காந்து பார்த்து ஓல்டு ஹிஸ்டாரிக்கு அதை உள்ளே கொண்டு வந்து ஒத்துவத்துக்கும் ஒரு சீரியஸான மேட்ரு. இப்போ மதுமிதான்னு எடுத்திங்கன்னா மதுமித்தானாலே இப்போ வந்து கோவை சேரலாம் மனோரமா மாதிரி அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் அதை ரெண்டுத்தையுமே காட்டிட்டாங்க. மனோரமா மாதிரி நடித்து இந்த படத்தில் ஒரு நிச்சயமாக அவங்களுக்கு நிறைய அவார்டுகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிம்புதேவன் சார் ஒரு வித்தியாசம் தான். இதுக்கெல்லாம் ஒரு தனி தைரியம் வேணும். ஒரு சின்ன போட்டில் அவர் டைட்டானிக் லெவல் திங்க் பண்ணி அந்த படத்தை ஏன்னா ஒரே ஃப்ரேம் மாற்றி உட்கார வச்சு எடுத்து மக்களுக்கு போர் அடிக்காமல் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எலி கூட நடிச்சிருக்கு. இதுதான் முக்கியமான விஷயம். குழந்தை குட்டியோட பார்க்குறதுக்கு அது ஒரு வழி இருக்குது. தேங்க்யூ. ஆமாம், காமெடி இருக்குது. அதுக்கப்புறம் கதையும் இருந்தது. அவரோட அந்த எலியெல்லாம் வந்து ஷார்க்கெல்லாம் வருது, அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. ஆமாம், டிஃப்ரெண்ட்டான மூவி. ஏன்னா நம்ம மற்ற படத்தில் வெளியிலலாம் தேடுவோம் கார்டன் இருக்கா அப்படி இப்படின்னு சாங்கில். ஆனால் சாங்கே கூட ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு படகுலேயே வந்து சாங் வச்சு ரொம்ப நல்லா இருந்தது சார். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லாரும் போய் பாருங்கள். உங்களோட கருத்து தான் முக்கியம். மக்கள் கருத்து தான் மகேசன் கருத்துன்ற மாதிரி. இல்லை, இது வந்துட்டு இவர் வந்து இப்போ டோட்டலாக அரசியல் உணர்வுகளை வெளிப்படுத்துகிற மாதிரி இந்த படம் இருக்குது. அதாவது காமெடி நல்லா இருக்கு இல்லை ஆக்ஷன் நல்லா இருக்குன்னு தனியாக பிரித்து பார்க்குறத விட அவர் சொல்ல வர கருத்துக்கு எப்படி இந்த கதை நகர்த்துது அப்படின்றத பார்த்தோம்னா அது சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகுது. எதுவுமே தனியாக துண்டாக இல்லை. ஓவரால் பிக்சராக பார்க்குறப்ப எல்லாமே கரெக்டாக பொருத்தமாக கரெக்டாக இருக்குது. எல்லா சீனுமே அது ஓப்பனிங் சீனில் அவங்க கடலுக்குள்ளே போகிறதா இருக்கட்டும், இல்லாட்டி இவங்க சண்டை போடுறப்ப அந்த படகு உழுக போகிறதா சாய போகுதா அப்படின்னு தான் இருக்கட்டும், இல்லை கடைசியில் அவங்க விட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லா சீனுமே நல்லா இருந்தது. நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான படம் தான். கண்டிப்பாக தேட்டர் வந்து பாருங்கள். அதான் சொன்னேனே, காமெடி ஆக்டர் தான் உள்ளே இருக்காங்க. ஆனால் அவங்க கேரக்டர் வேறு சார். கடலுக்குள்ளே தான் வச்சு எடுத்துருக்காங்க. ஏன்னா வேறு வழி இல்லை. வேறு எதனா மாற்றினா அசிங்கமாக இருக்கும். கடலுக்குள்ளே அழகாக வச்சு அதுலேயே அவங்கள மாற்றி உட்கார வச்சு எடுத்துருக்காங்க. அதுதான் நல்ல மேக்கிங் சூப்பர். அது சிம்புதேவன் சாரோட விஷயம் அதில் நல்லா தெரியும். அது படம் எப்படி இருக்குன்னு நான் சொன்னேன் எப்படிங்க, நீங்கள் தான் வந்து தேட்டருக்கு வந்து படம் பார்த்து மக்களோட மக்களாக உட்காந்து பார்த்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே மக்கள் நீங்கள் பார்த்துட்டு சொல்லணும். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு மூவின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் இந்த படத்து மூலமா கிடச்சிருக்கு. இதை வந்து ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் நல்லா இருக்குது. இந்த போட் படம் ஒரு மினி டைட்டானிக் மாதிரி கடலுக்குள்ளேயே எடுத்த ஒரு படம். நீங்கள் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் படம் பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜானர் அண்ட் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.